Hi students, welcome to Simmas classes. Multiple integral one important concept, change the order of integration. அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் ஹென்ஸ் எவாலுவேட் தி இன்டகிரல். டபுள் இன்டகிரல் கொடுத்துருக்கு. லிமிட் இன்னர் லிமிட்ஸோட இன்டகிரல் லிமிட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் டு 2 மைனஸ் எக்ஸ், அவுட்டர் லிமிட் 0 to 1 xy dy dx. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு இங்கே பார்ப்போமா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்பொழுது முதல்ல இதுக்கு மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்ன மீனிங், இங்கே வந்து இந்த ஆர்டர் பிரகாரம் நமக்கு தெரியும் எக்ஸில் லிமிட் இருந்ததுன்னா ஒய்யை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணணும். இது இன்னர் லிமிட்ஸ். இன்னர் லிமிட்ஸில் எக்ஸில் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன இந்த ப்ராப்ளம், நான் முதல்ல எக்ஸை பொறுத்து இதை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறது, அப்படியே டேரெக்டாக லிமிட்ஸை நம்ம மாற்றிட முடியாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அவுட்டர் லிமிட்ஸ், இது அவுட்டர் லிமிட்ஸ். இந்த அவுட்டர் லிமிட்ஸ் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும், இப்படியே நம்ம மாற்றிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லிமிட்ஸ்லேருந்து இது என்ன ரீஜன்னு கண்டுபிடிச்சி அந்த ரீஜனில் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு. அப்படின்னா நான் இங்கே முதல்ல எக்ஸை பொறுத்து இதை இன்டகிரேட் பண்ணி காட்டணும். இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை போடணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா. முதல்ல எனக்கு ரீஜன் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே என்ன கர்வ் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். இது வந்து லிமிட்ஸ் ஃபார் ஒய். அதனால் நம்ம எப்படி எழுதிக்கலாம், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி x 0 அண்ட் x இஸ் ஈக்குவல் டு 1. இதான் கொடுத்துருக்குற லிமிட். எப்பயுமே இந்த லிமிட்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கர்வு வரைஞ்சி இந்த கர்வில் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஸ்டிப்பை இங்கே ஒய்க்கு பேரலாக எடுத்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக எடுத்து சேஞ்ச் தி ஆர்டரை போடணும். அதுக்கு எனக்கு முதல்ல என்ன தேவைன்னா, ரெண்டு கர்வு கொடுத்துருந்தாங்கன்னா அதிலேருந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம கிராஃப் ஷீட்டில் போட போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் நான் இங்கே கிராஃபில் தான் போட்டு காட்டுறேன். இருந்தாலும் நம்ம முதல்ல எப்படி ப்ரொசீஜராக போகணுன்றதை பார்க்குறேன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்கு, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது இந்த ஒய்க்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன், 2 மைனஸ் எக்ஸ் எழுதிக்கிறேன். therefore எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். this implies that எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 implies எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 or x is equal to minus 2. இப்போ when x is equal to 1 போடுங்க, when x is பதிலாக 1 போட்டால் y is also 1. when x is equal to minus 2 y is equal to 4. அப்போது the points of intersections are என்னது, 1,1 minus 2,4. இப்போ இந்த ரெண்டு கர்வும் இந்த ரெண்டு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த டயக்ராமுக்கு இப்போது இதுக்கு முதல்ல ஒரு கிராஃப் வரையணும். ஃபஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இது அப்வர்டு parabola. ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை ட்ரா பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து இந்த லைனை வரையணும். ஒரு லைனை ட்ரா பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும், அந்த லைனை ட்ரா பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் 0ன்னு வச்சுப்போம், ஒய்யோட வேல்யூ என்ன வரும் 2. அப்போ 0,2 இங்கே மார்க் பண்ணலாம். இப்போது ஒய்க்கு 0ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் அங்கே பக்கம் போயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 2. அப்போ 2,0 இங்கே மார்க் பண்ணலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டா இது என்ன லைன் ஆகிடும், y இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்களேன், இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இந்த கர்வ் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது -2,4 இது இன்டர்செக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இன்னொரு இன்டர்செக்டன் பாயிண்ட் 1,1 1,1 இன்டர்செக்ட் ஆகுது. இதுதான் அங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நம்ம கிராஃபில் வரைஞ்சோம்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படி வரைஞ்சால் நமக்கு அது தேவைப்படுது. ஸோ இப்போ நான் என்ன லைன் வரையணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 லைனை வரையணும். இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 லைன், திஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், எக்ஸ் 0 எக்ஸ் 1 இந்த லைனு இந்த கர்வு இது எல்லாம் பவுண்ட்ரியாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எதுன்றது பாருங்கள். இது எல்லாம் பவுண்ட்ரியாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எது, இந்த ரீஜன் தான் இது எல்லாம் பவுண்ட்ரியாக இருக்குது. இப்போ இந்த ரீஜன் இதுதானான்றதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் parallel to ஸ்டிப் ஒய்க்கு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இப்படி ஸ்டிப் எடுத்துட்டேன்னா ஒய்யோட லோயர் லிமிட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கா, இருக்குது. ஒய்யோட அப்பர் லிமிட் இந்த லைனில் இருக்கும் 2 மைனஸ் எக்ஸு, கரெக்டு.
இப்போ இந்த ஸ்டெப்பை நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் இட் கம்ஸ் மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல் அண்ட் இட்ஸ் கம்ஸ் மேக்ஸிமம் அட் திஸ் பாயிண்ட் இங்கே எக்ஸோட வேல்யூ 1. ஸோ லிமிட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் பவுண்டரியாக இருக்கிற ரீஜன். இதில் நான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இந்த ரீஜனை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இதுதான் ரீஜனு. இப்போ இந்த ரீஜனை நான் இந்த கலரில் மாற்றினதோடைய ஐடியா என்னென்னா, நான் parallel டு ஸ்டிப் எடுத்துனேன். இங்கே ஒரு லைன் வரைஞ்சோம்னா இந்த இடத்துல அப்பர் லிமிட் வேறையாக வரும், இந்த இடத்துல அப்பர் லிமிட் வேறையாக வரும். பாருங்கள், இந்த இடத்துல அப்பர் லிமிட் இங்கே ட்ரையாங்கிளில் இந்த லைனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கருவாக இருக்குது. இந்த கருவு என்ன? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை 2 ரீஜனாக பிரித்து இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இதை I1ன்னு எடுத்துக்கலாம், மேலே இருக்கிறத I2ன்னு எடுத்துக்கலாம். இந்த I1 I2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ I1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த ஸ்டெப்பை மாத்திரம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நமக்கு தெரியும் லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இன்னர் லிமிட்ஸ். நான் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதுனால அதுதான் சேஞ்சிங் தி ஆர்டர். நான் என்ன பண்ணோம், ஸ்டெப்பு எக்ஸோட லோயர் லிமிட் என்ன அப்பர் லிமிட் என்னன்னு பார்க்கணும். இங்கே எக்ஸோட லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் கர்வ் லைஸ் ஆன் திஸ் கர்வ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஒய்ன்னு வரும். அப்போது அதே மாதிரி y வேரியஸ் ஃப்ரம் இந்த பாயிண்ட் வரையும். இந்த பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ வந்து 1. அப்போது y வேரியஸ் ஃப்ரம் 0 to 1 இன்டகிரல் 0 to ரூட் ஒய் xy dx dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரல் 0 to 1 இங்கே இன்டகிரேட் பண்ணால் y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to ரூட் ஒய். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் 0 to 1 இந்த ஹாஃபை வெளியே எடுத்துடுறேன். இப்போ அப்பர் லிமிட் போடணும். அப்பர் லிமிட் போட்டு ரூட் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் 0 இன்ட்டு dy. ஸோ ஹாஃப் இன்ட்டு இது என்ன ஆகிடும்? ஒய் ஸ்கொயர் டிஒய்னு ஆகிடும். இதை இன்டகிரேட் பண்ணால் ஹாஃப் இன்ட்டு ஒய் கியூப் பை 3 லிமிட் 0 to 1. இப்போது அப்பர் லிமிட் 1/3 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் 0. ஸோ ரெண்டு இன்டகிரேட் பண்ணால் this is equal to 1/6. இதுதான் I1ஓட வேல்யூ. இப்போ அடுத்தது I2 கண்டுபிடிக்கணும். I2ன்னா இந்த ரீஜன் எடுத்துக்கிறோம். இந்த ரீஜனில் இன்டகிரேஷன் என்னன்னு பாருங்கள். இங்கே லோயர் லிமிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அப்பர் லிமிட் லைஸ் ஆன் திஸ் லைன் என்ன வரும்? எக்ஸ் அங்கே பக்கம் போயிடுச்சுன்னா 2 மைனஸ் ஒய்ன்னு வரும். ஸோ y வேரியஸ் ஃப்ரம் இங்கேருந்து இங்கே 1 to 2. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் 1 to 2 இன்டகிரல் 0 to 2 மைனஸ் ஒய் xy dx dy. இதை இன்டகிரல் 1 to 2 என்ன வரும்? y இன்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 2 மைனஸ் ஒய். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1/2 வெளியே வச்சுக்கிறேன். இது இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். இன்டகிரல் 1 to 2 y இன்ட்டு 2 minus y the whole square minus lower limit போட்டா 0 into dy. So this is equal to 1/2 limit 1 to 2 y into இதை expand பண்ணா 4 a minus b whole square expand பண்ணுறேன். அப்போ 4 minus 4y plus y square into dy. I1 நம்ம 1/6 கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம். ஸோ 1/2 இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 4y minus 4y square plus y cube into dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் 1/2 into 4 into y square by 2 வரும். லிமிட் 1 to 2 minus 4 into y cube by 3 லிமிட் 1 to 2 plus y power 4 by 4 லிமிட் 1 to 2. இப்போ இது கிடச்சிருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 into இது 4னா 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 2 into அப்பர் லிமிட் போட்டால் 4 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் 1 ஆகிடும். 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 மைனஸ் 4/3 into அப்பர் லிமிட் போட்டால் 8 லோயர் லிமிட் மைனஸ் 1 ப்ளஸ் இது என்ன ஆகிடும்? 1/4 வெளியே வச்சுட்டா 16 2 பவர் 4 16 மைனஸ் 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 into 2 3s are 6 4 7s are 28. ஸோ மைனஸ் 28/3 ப்ளஸ் 15/4. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. we will get 5/24. LCM 12 எடுத்துக்கோங்க. 12 எடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 5/24. therefore I is equal to I1 plus I2 ஆட் பண்ணால் 1/6 plus 5/24. LCM எடுத்துக்கிட்டனா என்ன வரும்? 24 4 times 9/24 or 3/8. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Change the order of integration and hence evaluate double integral 0 to a integral x square by a to 2a minus x of xy dy dx. இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது நீங்கள் பார்ப்போம்.
முதல்ல இங்கே இதோட மீனிங் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இது ஆல்ரெடி நான் முதல் ப்ராப்ளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் இங்கே நான் சொல்கிறேன். சேஞ்ச் தி ஆர்டர்னா முதல்ல இந்த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் என்னன்றது நமக்கு தெரியணும். இங்கே எக்ஸில் லிமிட் இருந்ததுன்னா இன்னர் லிமிட்ஸ், இது வந்து இன்னர் லிமிட்ஸ். இன்னர் லிமிட்ஸில் எக்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஒய்யை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் டபுள் இன்டகிரேஷனோட ரூல். இன்னர் லிமிட்ஸில் எக்ஸ் இருந்தால் ஒய்யை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். இதை அவங்க இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ண வேண்டிய ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே லிமிட்ஸை மாற்றிட முடியாது. ஏன்னா இது எக்ஸோட லிமிட்ஸு இந்த ப்ராப்ளத்துக்கு, இங்கே இது வந்து ஒய்யோட லிமிட்ஸு. நான் மாற்றிட்டேன்னா அவுட்டர் லிமிட்ஸில் வேரியபிள் வந்துடும். இது அவுட்டர் லிமிட்ஸ், இது வந்து அவுட்டர் லிமிட்ஸ். அவுட்டர் லிமிட்ஸ் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும், அது வேரியபிளாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த அவுட்டர் லிமிட்ஸில் எனக்கு கான்ஸ்டன்ட் தான் வரணும். அந்த கான்ஸ்டன்ட் ஒய்யை பொறுத்து இருக்கணும். ஒய்யோட கான்ஸ்டன்ட் இங்கே எழுதணும், இங்கே எக்ஸோட வேரியபிள் லிமிட்ஸை எழுதணும். அந்த மாதிரி எழுதி தான் இதை இன்டகிரேட் பண்ணணும். அது எப்படி சார் போடணுன்னா, இங்கே நமக்கு இந்த ரீஜனுக்கு முதல்ல இந்த கொடுத்த கருவுக்கு அதுக்குள்ளே இருக்கிற பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜன் என்னன்றதை நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதிக்கலாம்? அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கு? கிவன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஒய். அப்புறம் அதாவது ஆக்சுவலாக ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ, அதிலேருந்து நான் டைரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஒய்னு எழுதிட்டேன். அதே மாதிரி அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் எக்ஸ், இது ஒய்யோட லிமிட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏன்னு எழுதணும். கன்வீனியன்ட்டுக்காக நான் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஒய்னு எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது எக்ஸோட லிமிட்ஸ். எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கிற ஏரியாவை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ரீஜனுக்குள்ள ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஏரியாவில் நிறைய ப்ராப்ளம் எவாலுவேட்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போது அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, கிராஃப் வரைஞ்சா நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தேவையில்லை. கர்வ்ஸ்க்கு கிராஃபில் வரையிலன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஒய், தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒய்க்கு பதிலாக 2a மைனஸ் எக்ஸ் எழுதிக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும்? a இன்ட்டு 2a மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் ஏஎக்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஏஎக்ஸ் minus 2a square is equal to 0. இதை factorize பண்ணா I can get x minus a into x plus 2a equal to 0. So this implies that x is equal to a or x is equal to minus a. When x is equal to a, இதில் substitute பண்ணுங்க. இதில் substitute பண்ணனா x க்கு பதிலாக a substitute பண்ணனா y is equal to a square by a ன்னு வரும், or simply y is equal to a. When x is equal to minus 2a இங்கே substitute பண்ணனா என்ன வரும்? This is minus plus 4a square by a ன்னு வரும். So that is equal to y is equal to 4a ன்னு வரும். Therefore the points are a, a and minus 2a, 4a. So இந்த பேரா பாயிண்ட்ஸில் தான் இந்த ரெண்டு கருவும் இன்டர்செக்ட் ஆகுது. இதை கண்டுபிடிச்சி வச்சுப்போம். இப்போது இங்கே ட்ரா பண்ணுவோம். என்ன நமக்கு கொடுத்துருக்கிறது? இந்த கருவு. நான் ஆக்சிஸ் போட்டுட்டேன். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஒய் அப்வர்டு பாரபலா வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த லைனை வரையணும். நமக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைகிறதுக்கு 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். we can draw the straight line. y 0ன்னு எடுத்துக்கோங்க, x is equal to 2a வரும். அப்போ 2a, 0 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது x 0ன்னு எடுத்துக்கோங்க, y is equal to 2a வரும். இப்போ 0, 2a இங்கே மார்க் பண்ணலாம். y is equal to 2a minus x, அந்த லைன் இதுதான். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1, a இங்கே 1a இருக்குல்ல, a,aல அது இன்டர்செக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த கர்வை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா minus 2a, 4aல இன்டர்செக்ட் ஆகும். இங்கே இந்த கர்வும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகும். இப்போ இதுக்கு அடுத்து எந்த லைனை வரையணும்? x is equal to a. x is equal to a னா இந்த x is equal to 0,
y ஆக்சிஸில் எக்ஸோட வேல்யூ 0. பாருங்கள் x0 xa இதுக்குள்ளே இருக்கிற ஏரியா எதுனா இதுதான். இப்போ இதுதான் ஏரியாவான்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் ஏரியாவான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இருக்கோ அதை ஏற்ற மாதிரி இந்த ஸ்டெப் எடுத்து செக் பண்ணணும். இங்கே எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது? ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டேக் அ ஸ்டெப் பேரலல் டு ஒய் ஆக்சஸ். நான் முதல்ல ஏரியாவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் இங்கே லோயர் லிமிட் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஒய். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ லோயர் லிமிட் இருக்குது. அப்பர் லிமிட் இந்த லைனில் இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் எக்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ் வேரியஸ் ஃப்ரம் இங்கே மூவ் பண்ணால் மினிமம் இட் மே கம் அப் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 and the maximum at this point where here x is equal to a. So x0 x a எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம மார்க் பண்ண ஏரியா கரெக்டு. இப்போ இதில் தான் நான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ஏரியா ஒன்றா ஒரே கலரில் ஷேட் பண்ணதுனால we may have a thing. இப்போ இதில் பாருங்களேன், நான் இப்போ parallel to x axis எடுத்து ஸ்டெப் எடுத்து போடணும். அப்படி நான் எடுக்கும் பொழுது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த ஏரியா வரையும் இங்கே பார்த்தீங்கன்னா கருவாக இருக்குது, இங்கே ஏரியாலெல்லாம் இது வந்து லைனாக இருக்குது. அப்போ இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கணும், இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும். இந்த கருவுடு இந்த ஏரியாவில் இந்த கிரே லைன் கலர் இருக்கிறது எல்லாத்துலேயும் கருவாக இருக்குது, இது I1ன்னு வச்சுக்கிறேன். இங்கே இந்த ட்ரையாங்கிளாக இருக்கிறத இந்த ஏரியாவை I2ன்னு வச்சுக்கிறேன். இப்போது இதை நான் இன்டகிரேட் பண்ணி ரெண்டு ஏரியாலையும் இன்டகிரேட் பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் இதை சேஞ்ச் தி ஆர்டர். இப்போ எப்படி போடுறது? இப்போது நான் கன்வீனியன்ட்டுக்காக I1 போட போகிறதுனால அதை மட்டும் ஹைலைட் பண்ணி அந்த ரீஜனை எடுத்திருக்கேன். அதுக்கு எக்ஸாக்ஸ்க்கு பேரலாக ஸ்டெப் எடுத்திருக்கேன். எக்ஸோட லோயர் லிமிட் என்ன வரும்? 0. எக்ஸோட அப்பர் லிமிட் இந்த கருவில் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஒய். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஒய்ன்றதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஒய். அண்ட் ஒய் வேரிஸ் ஃப்ரம் இங்கே y0 இந்த பாயிண்ட் வரையும் ஒய்யோட வேல்யூ a. ஸோ அப்போது I1 இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to a 0 to square root of a y xy dx dy. இப்போ இதை நார்மல் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? இன்டகிரல் 0 to a x dx இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to square root of ay. இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். 1/2 வெளியே எடுத்துகிறேன், இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ இன்டகிரல் 0 to a y இன்ட்டு இது என்ன ஆகிடும்? ay தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் லோயர் லிமிட் 0 இன்ட்டு dy. a ரூட் ஏவாக மாறிடும், ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏவாக மாறிடும். அந்த ஏவை வெளியே வச்சுக்கிறேன், இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ a/2 இன்டகிரல் 0 to a y இது வந்து ஒய்யாக மாறிடும். அப்போ y ஸ்கொயர் dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் y³/3 லிமிட் 0 to a. அப்போது a/2 இன்ட்டு a³/3 மைனஸ் 0 லோயர் லிமிட் சிம்பிளிஃபை பண்ணால் a⁴/6. ஸோ I1ஓட வேல்யூ a⁴/6. இப்போது I2 பாருங்கள், இதை நம்ம பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஏரியாவோ, ஸோ இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். இதோட லோயர் லிமிட்டில் ஆஃப்கோர்ஸ் எக்ஸ் வந்து 0 தான். அப்பர் லிமிட் லைஸ் ஆன் திஸ் லைன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இங்கே போய் இந்த ஒய் இங்கே வந்துருச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் ஒய்ன்னு வரும். அண்ட் ஒய் வேரியஸ் ஃப்ரம் இங்கேருந்து இது வரையும். அப்போ a to 2a போட்டோம்னா a to 2a 0 to 2a minus y xy into dx dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் a to 2a இது என்ன ஆகிடும்? y into x square by 2 limit 0 to 2a minus y into dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? நான் 1/2 வெளியே வச்சுக்கிறேன். இன்டகிரல் a to 2a y into 2a minus y the whole square minus 0 lower limit into dy. So 1/2 into integral a to 2a y into இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் a minus b whole square 4a square minus 4ay plus y square into dy. இப்போ இந்த y உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 into integral a to 2a 4a square y minus 4a y square plus y³ into dy. இப்போது இதை இன்டகிரேட் பண்ணால் வரும் 1/2 into 4a square இது y square by 2 limit a to 2a வரும் minus 4a into y³/3 limit a to 2a வரும் plus y⁴/4 limit a to 2a வரும். இப்போ லிமிட்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 into இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன்.
2a ஸ்கொயர்னு வரும். 2a ஸ்கொயர் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 4a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இங்கே மைனஸ் 4a/3 டினாமினேட்டரோட வெளியே எடுத்துடுறேன். அப்போ இது 8a கியூப் மைனஸ் a கியூப் ப்ளஸ் 1/4 வெளியே எடுத்துட்டா 16a⁴ மைனஸ் a⁴. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே a⁴ வந்துடும். இங்கே a⁴ வரும். இந்த a கியூபை வெளியே எடுத்துட்டா a⁴ வரும். இங்கே a ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா a⁴ வந்துடும். ஸோ அப்போ a⁴ நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா a⁴/2. இப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 இங்கே 3 ஆகிடும். 2 3s are 6. அதே மாதிரி இங்கே 7 4 7s are 28. ஸோ மைனஸ் 28/3 ப்ளஸ் 15/4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஐ வில் கெட் 5a⁴/24. 12 LCM எடுத்து போடுங்க. யூ வில் கெட் திஸ். தேர்ஃபோர் இப்போ I is equal to I1 plus I2. I1 வேல்யூ a⁴/6. இது a⁴/6 1/6 இல்லை ப்ளஸ் 5a⁴/24 ஆட் பண்ணோம்னா 3a⁴/8. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Change the order of integration and hence evaluate the integral. Integral 0 to a and integral a minus square root of a square minus y square to a plus square root of a square minus y square of dy dx. இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு தெரியும் சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன்ஸ்னால் என்ன ப்ரொசீஜர்னு முதல்ல நமக்கு திருப்பியும் ரீகலெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி 2 ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்கேன். நம்ம முதல்ல இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடணுன்னு பாருங்கள். முதல்ல கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களான்னா என்ன அர்த்தம்? லிமிட்ஸ் டபுள் இன்டகிரேஷனில் எப்பயுமே லிமிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னர் இன்டகிரேஷனோட லிமிட்ஸ் எந்த வேரியபிளில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான வேரியபிளில் இன்டகிரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுதான் ப்ரொசீஜர். அப்படின்னா இங்கே y கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த கணக்கை ப்ராப்பராக எழுதணுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் இப்படி கொடுத்துருக்கணும் dx dy. இதை முதல்ல செய்யணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துருந்தா முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்ளம் ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அது என்ன கான்செப்ட்டு? இன்டகிரேஷனில் லிமிட்ஸில் இன்னர் லிமிட்ஸில் இது இன்னர் லிமிட்ஸ் வேரியபிள் வையில் இருந்தால் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். இப்போது இதை ப்ராப்பராக எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டரை தான் சேஞ்ச் பண்ணும். இங்கே ஆர்டர்ன்றது என்ன? முதல்ல எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்கள், அப்புறமா ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணு. இதுதான் இந்த ப்ராப்ளம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா முதல்ல ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். அதுதான். அதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே லிமிட்ஸை மாற்றி போட்டுற முடியாது. இது எக்ஸோட லிமிட்ஸு, ஸோ இது இங்கே எழுதிக்கலாம். இது ஒய்யோட லிமிட்ஸ் எடுத்து எழுத முடியாது. ஏன்? நமக்கு தெரியும் இது அவுட்டர் லிமிட்ஸ் ஆல்வேஸ் மஸ்ட் பி எ கான்ஸ்டன்ட். அவுட்டர் லிமிட் கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்கணும். அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இந்த கருவெல்லாம் பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அதில் ஒய்க்கு பேரலாக ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்ட்ரிப் எடுத்து இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? இது நல்லா தெரியும். இது எக்ஸோட லிமிட்ஸு. மேலேயும் கீழேயும் மைனஸால் தான் டிஃபர் ஆகிருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற லிமிட்ஸை மாத்திரமே எடுத்து செக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a minus square root of a square minus y square. This implies that x minus a equal to என்ன வரும்? மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a square minus y squareன்னு வரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு வந்தால் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வரும். இதை நான் ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏன் இப்படி எழுதிக்கிறோம் நமக்கு தெரியும். x minus h the whole square y minus k the whole square equal to r square na radius r center h k வரும். இப்போ இங்கே center எனக்கு a, 0 and radius r is a circle with center a, 0 and radius also a. இது இந்த கர்வா முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் y ஓட லிமிட் y is equal to 0 y is equal to a.
ஸோ இப்போ இது பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜனில் அவங்க ஸ்டெப்பை எக்ஸுக்கு எடுத்திருக்காங்க. இதை நான் மாற்றி ஒய்க்கு எடுத்து இன்டகிரேட் பண்ணோம். இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ முதல்ல இது பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜனை முதல்ல ட்ரா பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிட்டோம். இப்போது நான் வந்து சென்டர் A,0 A,0னா இது சென்டர் ஆகிடும். ரேடியஸ் A, அப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் A. இது இருக்கிற ஒரு சர்க்கிள். ஸோ திஸ் இஸ் த சர்க்கிள். அடுத்தது நான் இந்த லைனை வரைகிறேன். y is equal to A, அப்போ parallel to x ஆக்சிஸ்க்கு வரும். இந்த லைனில் ஃபுல்லாக y is equal to A. y is equal to 0 நமக்கு தெரியும். x ஆக்சிஸில் y-யோட வேல்யூ 0. ஸோ இந்த ரெண்டு லைனும் இந்த சர்க்கிளும் இருக்கிற பவுண்டடாக இருக்கிற ரீஜன் வந்து இதான். இப்போ நான் முதல்ல என்ன செக் பண்ணுறேன், இந்த ரீஜன் எடுத்தது கரெக்டானு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரிப்பை மாற்றி இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரையும் நம்ம முதல்ல எப்படி எடுத்துருக்கணும், parallel to x ஆக்சிஸ், எக்ஸை பொறுத்து முதல்ல இன்டகிரேட் பண்ணுறதுனால. ஸோ ஸ்ட்ரிப்பை அப்படி எழுதிக்கிறேன். எக்ஸோட லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் இந்த சர்க்கிளில் இருக்குது பாருங்கள். இந்த சர்க்கிளில் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சிம்பிளிஃபை பண்ணால் இதான் வரும். ஸோ இது கரெக்டு. அதே மாதிரி ஒய்யை நான் மூவ் பண்ணேன்னா ஒய்யோட வேல்யூ இங்கே 0, மேக்ஸிமம் ஒய் கோஸ் டு அப்பர் லிமிட் A. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ நம்ம ரீஜனை செலக்ட் பண்ணது கரெக்டு. இப்போ இந்த ரீஜனில் சேஞ்ச் தி ஆர்டர்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிப்பை அதாவது நான் வந்து ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அப்போ parallel to y ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரிப்பை எடுத்து போடணும். அப்போ எப்படி போடலாம் இதை, ஐ கேன் டேக் parallel to ஸ்ட்ரிப் y ஆக்சிஸ், சேஞ்ச் தி ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ இதோட லிமிட்ஸ் எடுத்து போட்டோம்னா வந்துடும். இப்போ ஒய்யோட லோயர் லிமிட் என்ன பாருங்கள், இட்ஸ் லைஸ் ஆன் திஸ் லைன். இங்கே y is equal to 0. அப்பர் லிமிட் லைஸ் ஆன் த சர்க்கிள். சர்க்கிள்னா இதுலேருந்து பாருங்கள், y square is equal to a square minus x minus a the whole square வரும். இப்போ y is equal to square root of a square minus x minus a the whole square வந்துடும். x varies from இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 0, இந்த பாயிண்ட் 2a. அப்போ எப்படி எழுதிக்கலாம், integral 0 to 2a 0 to square root of a square minus x minus a the whole square into இதை dy dx இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். பண்ணால் integral 0 to a dy இன்டகிரேட் பண்ணால் y lower limit 0 upper limit square root of a square minus x minus a the whole square dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோன்னா we get the answer. போட்டோம்னா அப்பர் லிமிட் integral 0 to 2a அப்படி எழுதிக்கிறேன். அப்பர் லிமிட் square root of a square minus x minus a the whole square lower limit 0 into dx. இது அப்பர் லிமிட் மட்டும்தான் வரும், அதை அப்படியே எழுதிக்கிறேன். square root of a square minus x minus a the whole square into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும். அதுக்கு நான் என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன்னா, பட் x minus a is equal to t implies x is equal to t plus a வந்துடும். this implies dx is equal to dt. லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். then x is equal to 0 tக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் t is equal to 0 minus a வரும். that is equal to minus a. when x is equal to 2a then t is equal to 2a minus a, that is equal to a. அப்போ இந்த சம் எப்படி மாறிடுது பாருங்கள், இன்டகிரல் minus a to a square root of a square minus t square into dtன்னு வருது. இப்போது இது ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். எப்படி எழுதிக்கலாம், in integral 2 into integral 0 to a square root of a square minus t square into dtன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும். integral of square root of a square minus x square into dx என்ன ஃபார்முலா ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். x by 2 square root of a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a ஃபார்முலா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக t எழுதணும்னா t by 2 square root of a square minus t square plus a square by 2 into sin inverse of t by a limit 0 to a. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் இங்கே a போடுறோம். போட்டிங்கன்னா a square minus a square 0 ஆகிடும். ப்ளஸ் a square by 2 இங்கே போட்டோம்னா sin inverse of 1ன்னு வந்துடும். a by a கேன்சல் ஆகி மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் இது மொத்தம் 0 ஆகிடும். ப்ளஸ் a square by 2 இன்ட்டு இங்கே லிமிட் போட்டோம்னா sin inverse of 0ன்னு வந்துடும். இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு a square by 2 இதோட வேல்யூ pi by 2ன்னு வரும். இப்போ 2 into pi a square by 4 ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டேன்னா ஆன்சர்
lower limit வந்து 0. This is equal to pi a square by 2. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும் இந்த ப்ராப்ளத்தை போடும் பொழுது நம்ம சில விஷயங்களை முதல்ல பார்க்கணும். என்ன ஃபர்ஸ்ட் திங் இஸ் வந்து இந்த கணக்கை ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? சி நமக்கு தெரியும் லிமிட்ஸு எக்ஸில் இருந்ததுன்னா இன்னர் லிமிட்ஸ், இதுக்கு பேர் இன்னர் லிமிட்ஸ். இன்னர் லிமிட்ஸ் எக்ஸில் இருந்ததுன்னா ஒய்யை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணணும். அப்புறமா I am going to integrate this with respect to x. ஸோ கொடுத்துருக்கிற கணக்கு ப்ராப்பராக இருக்குது. அதே மாதிரி அவுட்டர் லிமிட் எப்பயுமே கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்கணும். இது கொடுத்துருக்கிற கணக்கு. இந்த கணக்கை பொறுத்த வரையும் முதல்ல ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்கள், அப்புறமா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணு. இதுதான் கணக்கு. இப்போது இதை என்ன சொல்லியிருக்காங்க? சேஞ்ச் தி ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் முதல்ல எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அதான் சேஞ்ச் தி ஆர்டர். அப்படின்னா இது எக்ஸோட லிமிட்டு, இது ஒய்யோட லிமிட்டுன்னு அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணுற முடியாது. ஏன்னா அவுட்டர் லிமிட் மஸ்ட் பி அ கான்ஸ்டன்ட். அவுட்டர் லிமிட் கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த கருவெல்லாம் பவுண்ட்ரியாக இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சு அந்த ஏரியாவில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்டிப் எடுத்தால் எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? ஸோ கொடுத்துருக்கிறது என்ன? இது ஒய்யோட லிமிட்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு 0, y is equal to 2 square root of ax ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y square is equal to 4axன்னு வரும். x is equal to 0 and x is equal to a. இது பவுண்டரியாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கருவு, இது ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான அவசியம் இங்கே இல்லை. அதனால் டைரெக்டாக கருவை வரைஞ்சி நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு போடலாம். ஸோ எப்படி போடுறது? ஆக்சஸ் ட்ரா பண்ணிட்டேன். y square is equal to 4ax parabola ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது y equal to 0. y equal to 0னா இந்த லைனு. then x is equal to 0. y ஆக்சிஸில் x 0 வரைஞ்சிட்டோம். x is equal to a. இந்த பாயிண்ட் a throughout this லைன் xோட வேல்யூ என்ன வரும்? ஏன்னு வரும். பாருங்கள், y 0, இந்த பேரபோலா x 0, x is equal to a. பவுண்டரியாக இருக்கிற ரீஜன் இதான். இப்போ இதுதான் ரீஜனான்றதை முதல்ல வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிற கணக்குக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக இதை அதே லிமிட்ஸில் இன்டகிரேட் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். இங்கே இன்டகிரேட் திஸ் ஃபஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அதுதான் இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்டெப் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு அது கரெக்டானு செக் பண்ணணும். பாருங்கள், ஸ்டெப்போட லோயர் லிமிட்டில் ஒய் ஈக்குவல் டு 0 எனக்கு இங்கே இருக்குது. ஸ்டெப்போட அப்பர் லிமிட் இந்த கருவு, இந்த கருவில் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax, நான் y இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ax, அதுவும் இருக்குது. ஸ்டெப்பை நான் இப்படி மூவ் பண்ணால் இங்கே எக்ஸோட வேல்யூ 0, இங்கே மேக்ஸிமம் x இஸ் ஈக்குவல் டு a, ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இந்த ரீஜனை செலக்ட் பண்ணது கரெக்டு. இப்போ என்ன பண்ணுறோம்? ஆர்டரை சேஞ்ச் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்? ஸ்டெப் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துகிட்டு இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு அதே மாதிரி லோயர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்னன்னு கண்டுபிடிச்சி எடுத்து போட்டோம்னா we can integrate. என்ன வரும்? இந்த ஸ்டெப் இந்த கருவில் இருக்குது. எக்ஸோட வேல்யூ என்ன? x is equal to y square by 4a. இது லோயர் லிமிட். அப்பர் லிமிட் x is equal to a. இப்போ y varies from y இங்கே 0, இந்த பாயிண்ட் வரையும் வரும். இந்த பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ வந்து 2a. இது கிராஃப்ன்றதுனால நமக்கு இப்படி ஈஸியாக தெரியுது. இல்லைன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா இந்த கர்வில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4axல எக்ஸுக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4a ஸ்கொயர்னு வரும். அதில் இந்த y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a. அப்போ இந்த பாயிண்ட் 2a, இந்த பாயிண்ட் மைனஸ் 2a, இதில் தான் x இஸ் ஈக்குவல் டு a கட் ஆகுது. ஸோ அதனால் a, 2a இந்த பாயிண்ட்டு. அப்போ எப்படி வரும்? இது லிமிட்ஸு y இஸ் ஈக்குவல் டு 0 டு 2a, x வந்து இந்த கருவில் என்னது y ஸ்கொயர் பை 4a டு a, இதில் தான் இன்டகிரேட் பண்ணணும். பாருங்கள், 0 டு 2a, y ஸ்கொயர் 4a டு a, இதில் நான் இதை இன்டகிரேட் பண்ணணும். x ஸ்கொயர் dx dy, இதை இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரல் 0 டு 2a x ஸ்கொயர் dx இன்டகிரேட் பண்ணால் x கியூப் பை 3 லிமிட் y ஸ்கொயர் பை 4a டு a இன் dy.
இப்போது 1/3 வந்து இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வெளியே வச்சிடுறேன். இன்டகிரல் 0 to 2a எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் a கியூப் மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y ஸ்கொயர் த ஹோல் கியூப் y பவர் 6ன்னு வரும் பை 64 a கியூப் இன்ட்டு dy. இப்போ எப்படி இதை இன்டகிரேட் பண்ணலாம்? 1/3 இதை இன்டகிரேட் பண்ணுறோம் a கியூப் dy இன்டகிரேட் பண்ணால் y லிமிட் 0 to 2a. இதில் 1/64 a கியூபை வெளியே வச்சுக்கிறேன். y பவர் 6 இன்டகிரேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு y பவர் 7/7 லிமிட் 0 to 2a வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 a கியூப் yக்கு பதிலாக அப்பர் லிமிட் 2a போடுறேன் மைனஸ் ஆஃப் yக்கு பதிலாக லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0ன்னு வந்துடும். 1/64 a கியூப் இன்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணனா 128 வரும். 2 பவர் 7 வந்து 128 a பவர் 7/7 மைனஸ் லோயர் லிமிட் 0ன்னு வந்துடும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிப்போம். 1/3 2a பவர் 4 இது 0, அதனால் இங்கே மைனஸ் 1/64 a கியூப் இன்ட்டு 124 a பவர் 7/7. இப்போ இதை கேன்சல் பண்ணனா 2 டைம்ஸ் 64 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் இது கேன்சல் ஆகிடும். இங்கே a கியூப் கேன்சல் ஆகிடும், இது a பவர் 4 ஆகிடும். ஸோ ஐ வில் கெட் திஸ். இது எப்படி எழுதிக்கலாம்? 1/3 2a பவர் 4 மைனஸ் 2a பவர் 4/7. இப்போ 7 LCM எடுத்துக்கிட்டோம்னா 7 2s are 14 a பவர் 4 மைனஸ் 2a பவர் 4/7. இது என்ன ஆகிடும்? 1/3 14 மைனஸ் 2 அப்போ 12a பவர் 4/7. இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3ல் 4 டைம்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் 4a பவர் 4/7. Evaluate double integral 0 to 1 outer limit integral x2 square root of 2 minus x square இது இன்னர் லிமிட்டாக கொடுத்துருக்கு. x by square root of x square plus y square dy dx. இதை by changing the order of integrationல நம்ம evaluate பண்ணணும். சரி, அப்படின்னா மீனிங் என்ன? முதல்ல இந்த கணக்கை நம்ம என்ன ஆர்டரில் இருக்குன்றத ப்ராப்பராக எழுதிக்கிட்டு அந்த ஆர்டரை மாற்றி இன்டகிரேட் பண்ணணும். இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுனால நான் எப்படி போடணுன்ற ப்ரொசீஜரை திருப்பியும் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே அதை போட ட்ரை பண்ணுறேன். என்ன, முதல்ல இந்த கணக்கை ப்ராப்பராக எந்த ஆர்டரில் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். இங்கே லிமிட்ஸ் எக்ஸில் இருந்ததுன்னா நம்ம ஒய்யை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் நமக்கு வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒய்யோட லிமிட்ஸு, இது எக்ஸோட லிமிட்ஸு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டரை தான் சேஞ்ச் பண்ணணுமா. இப்போ இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும், அப்புறமா தான் எக்ஸை பொறுத்து. அவங்க இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒய்யை பொறுத்து பண்ணணும். இப்போது இதை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இது வந்து ஒய்யோட லிமிட்டு, அதனால் இங்கே இது வந்து எக்ஸோட லிமிட்டு இங்கே அப்படியே மாற்றிட முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் இது அவுட்டர் லிமிட்ஸ். அவுட்டர் லிமிட்ஸில் இருக்கிற வேல்யூ கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்கணும். அப்போ இதை எப்படி போடுறது? இவங்க எப்படி போட்டிருக்காங்க? இந்த வேல்யூஸ், இந்த கருவெல்லாம் இருக்குல்ல, இந்த கருவை பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜனை வரைஞ்சி இவங்க இங்கே ஒய்யை பொறுத்து பேரலாக ஸ்டிப் எடுத்து இந்த லிமிட்ஸ் எழுதியிருக்காங்க. நம்ம அதே ரீஜனில் ஸ்டிப்பை பேரலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எடுத்து இன்டகிரேட் பண்ணணும். அதான் ப்ரொசீஜர். எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? முதல்ல கொடுத்த கருவை என்னென்னு எழுதிப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்கு? y is equal to square root of 2 minus x square upper limit. இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிவிட்டு எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தால் x square plus y square is equal to 2. நமக்கு தெரியும் இது வந்து சர்க்கிள், சென்டர் அட் ஆரிஜின், ரேடியஸ் வந்து √2. √2னா 1.414. அடுத்தது y is equal to x. y is equal to x இந்த ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கு? x0 அண்ட் x is equal to 1. இப்போ நான் முதல்ல என்ன பண்ணணும்? இதுக்கு நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரெண்டு கருவாக கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு கருவு பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜன் சொல்லும் பொழுது ரெண்டும் ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணிக்கும். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம கிராஃப் ஷீட்டில் டைரெக்டாக ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தோம்னா இது தேவையில்லை. பை கிராஃப்லேயே நம்ம அக்யூரேஸியாக அதை கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம்.
பட் அப்படி இல்லைன்னா எப்படி போடுறதுன்றதை இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடுறேன். நான் கிராஃப்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டு ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன கர்வ் கொடுத்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நான் yக்கு பதிலாக எக்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா திஸ் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 implies 2x square is equal to 2. This implies that x square is equal to 1 implies x is equal to plus or minus 1 ன்னு வரும். When x is equal to 1 இதில் போடுங்க straight lineல என்ன ஆகும், y is also 1. When x is equal to minus 1 இதில் substitute பண்ணா y is also minus 1. So the point of intersections are 1, 1 and minus 1, minus 1. இதான் point of intersections. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கருவை வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை முதல்ல மார்க் பண்ணிக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வரைஞ்சி இந்த கணக்குக்கு ஏற்ற ஃபஸ்ட்டு ரீஜனை கண்டுபிடிச்சிட்டு அதில் ஸ்ட்ரிப்பை எக்ஸுக்கு பேரலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக நம்ம எடுத்து போட்டோம்னா வி கெட் தி ரிசல்ட். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ √2 ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் சென்டர் அட் ஆரிஜின் போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த லைனை வரையணும். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நமக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைகிறதுக்கு 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ y எக்ஸு, when x is equal to 0 y is also 0. அப்போ அந்த 0,0 நான் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். when x is equal to 1 y is also 1. அப்போ 1,1 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா இதான் என்ன லைனு, y is equal to x. ஸோ இந்த லைனை இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். y is equal to xன்ற லைனை ட்ரா பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த லைனும் இந்த சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் இங்கே 1,1 இங்கே -1, -1 கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கரெக்டாக வருது. சரிங்களா. இப்போ அடுத்த லைன் வரைங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா த்ரூ அவுட் திஸ் லைன் எக்ஸோட வேல்யூ 1. அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. த்ரூ அவுட் திஸ் லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்கள் இந்த லைனு x1 x0 இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற ஏரியா இதுதான். இப்போ இதுதான் ஏரியாவான்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் ஸ்ட்ரிப்பை மாற்றி எடுத்து போடணும். இதுதான் ஏரியாவான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே கணக்கு எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து. அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. ஒய்யோட லோயர் லிமிட்டில் எக்ஸ் என்ன வேல்யூன்னு பாருங்கள், எக்ஸு இங்கே கரெக்டாக இருக்குது. ஒய்யோட அப்பர் லிமிட்டில் பாருங்கள் இந்த சர்க்கிளில் இருக்குது. இந்த சர்க்கிளில் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்படி நான் மூவ் பண்ணிகிட்டே வந்தேன்னா இங்கே வரையும் வரும். இங்கே எக்ஸோட வேல்யூ 0 அண்ட் மேக்ஸிமம் இங்கே வரையும் வரும். இங்கே எக்ஸோட வேல்யூ 1. ஸோ அந்த பாயிண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த லிமிட்ஸு பவுண்டரியாக இருக்கிற ரீஜன் இது தான். ஸோ ரீஜனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இங்கே கணக்கை பொறுத்த வரையும் இது வையில் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை நான் சேஞ்ச் பண்ணணுன்னா ஸ்டிப்பை parallel to x axis எடுக்கணும். ஸ்டிப்பை parallel to x axis எடுத்துட்டுனா ஐ எம் சேஞ்சிங் தி ஆர்டர் இந்த கணக்குக்கு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் இப்படி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா இது வந்து எனக்கு இதை ரெண்டாக பிரித்து காட்டுது. ஏன் சார் அப்படின்னா இங்கே அப்பர் லிமிட் பாருங்களேன், இதில் சர்க்கிளில் இருக்குது, இங்கே அப்பர் லிமிட் இந்த லைனில் இருக்குது. ஸோ இது ரெண்டு ரீஜனாக பிரித்து தான் இன்டகிரேட் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டு ரீஜனாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு இதை இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ முதல்ல இந்த ரீஜன் எடுத்துக்கிறேன். இந்த ரீஜனை நான் I1ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். இப்போ I1ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். I1ல் parallel to x ஆக்சிஸ் எடுத்துருக்கிறதுனால ஸ்டிப்பை முதல்ல எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸோட லோயர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்ன, இந்த லைன்லேருந்து கண்டுபிடி, இந்த ஸ்டிப்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஸ்டிப்பில் லோயர் லிமிட் x is equal to 0, அப்பர் லிமிட் x is equal to y. ஸோ இன்னர் லிமிட்டில் 0 to y வரும். அவுட்டர் லிமிட் y வேரிஸ் ஃப்ரம் ஒய்யோட மினிமம் வேல்யூ வந்து இங்கே 0, y கேன் கம் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் இங்கே ஒய்யோட வேல்யூ 1. அப்போது I1 is equal to integral 0 to 1 integral 0 to y x by square root of x square plus y square into dx dy. இதை நான் இன்டகிரேட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இதை நான் டேரெக்டாக அப்படியே இன்டகிரேட் பண்ண முடியாது, ஃபார்முலா இல்லை.
ஆனால் நமக்கு தெரியும் டினாமினேட்டரில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போகலாம். அதனால் நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x dx is equal to 2t dt வரும். This implies that x dx is equal to t dt வரும். இப்போ லிமிட்ஸ் when x is equal to y, xக்கு பதிலாக y போட்டால் t square is equal to 2y squareனு வரும். ஏன்னா இங்கே xக்கு பதிலாக y போட்டால் y squareனு வரும். அப்போ t square is equal to 2y square. This implies that t is equal to root 2 into y னு வரும். root 2 into y. When x is equal to 0, t square is equal to y square. This implies that t is equal to y னு வரும். இப்போ இந்த கணக்கு எப்படி மாறிடும்? This is equal to outer limit அதே தான் integral 0 to 1. இது மட்டும் எப்படி மாறும்? y to root 2y. x dxக்கு பதிலாக t dt னு எழுதிக்கலாம் by root of t square into dy. இப்போ root of t square இதெல்லாம் அப்படியே தான் 0 to 1. இது y to root 2y. t dt by t square root of t square னா மாறிடும், t னு மாறிடும் into dy. இந்த t கேன்சல் பண்ணிட்டேன்னா this is equal to integral 0 to 1 integral y to root 2y dt dy னு வரும். இப்போது இதை இன்டகிரேட் பண்ணோம்னா dt இன்டகிரேட் பண்ணால் t limits y to root 2y into dy னு வரும். அப்பர் லிமிட் root 2y minus of lower limit y னு வரும். அதாவது tக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் into dy. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா y காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடுறேன். அப்போ root 2 minus 1 அது இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், அதனால் வெளியே வச்சுக்கிறேன். வெளியே வச்சுக்கிட்டேன்னா integral 0 to 1 y dy னு வரும். இப்போ இதை root 2 minus 1 அப்படியே வச்சுக்கிட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் y square by 2 limit 0 to 1. இதை லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? 1 by 2 னு வரும். லோயர் லிமிட் 0. ஸோ 1 by 2 into this மல்டிப்ளை பண்ணால் root 2 minus 1 by 2 னு வரும். இதுதான் I1ஓட வேல்யூ. இப்போ அடுத்தது I2 கண்டுபிடிக்கணும். இப்போ தான் பார்த்தோம், இதுதான் டயக்ராமாக நம்ம மாற்றணும். இதில் இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம். இங்கே லோயர் லிமிட் இங்கே இதே லைன் தான் x 0னு இருக்குது. அப்பர் லிமிட் இந்த சர்க்கிளில் இருக்குது. சர்க்கிள்லேருந்து x is equal to root of 2 minus y squareனு எழுதிக்கலாம். அண்ட் y வேரியஸ் ஃப்ரம் இந்த பாயிண்ட் 1, இது ரேடியஸோ சர்க்கிளோட ரேடியஸ் இந்த பாயிண்ட் வரையும். அப்போ root 2. அப்போ 1 to root 2. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? I2 integral 1 to root 2 0 to square root of 2 minus y square x by root of x square plus y square dx dy னு வரும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். அது சப்ஸ்டியூஷன் மெத்தடு தான். எப்படி போடுவோம்? x square plus y square tன்னு வச்சுக்கலாம். implies 2x dx is equal to 2d dt implies x dx is equal to t dt னு வரும். when x is equal to root of 2 minus y square இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும்? 2 minus y square வரும். y square கேன்சல் ஆகிடுச்சுன்னா t square is equal to 2 or t is equal to square root of 2 root 2. when x is equal to 0 t square is equal to y square னு வரும். this implies that t is equal to y. ஸோ அப்போ இது எப்படி மாறிடும்? இன்டகரல் அவுட்டர் லிமிட் அதே தான் 1 to root 2. இது எப்படி மாறிடும்? y to root 2 x dxக்கு பதிலாக t dt by root of t square into dy. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் லிமிட்ஸ் இதே தான். இங்கே y to root 2 இது வந்து t dt by square root of t squareனா ஆகிடும், tன்னு மாறிடும் into dy. இதில் dt கேன்சல் ஆகிடுச்சுன்னா this is 1 to root 2 y to root 2 dt dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள், tன்னு வரும். லிமிட்ஸ் வந்து y to root 2 dy. ஸோ அப்பர் லிமிட் போட்டோன்னா root 2 minus y into dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் root 2 into dy இன்டகிரேட் பண்ணால் y limit 1 to root 2 minus of y square by 2 limit 1 to root 2. இது என்ன ஆகிடும்? root 2 into அப்பர் லிமிட் root 2 minus 1 minus of இங்கே போட்டிங்கன்னா root 2 square. அப்போ அது 2 ஆகிடும். 2 by 2 minus லோயர் லிமிட் போட்டால் 1 by 2. இது என்ன ஆகிடும்? root 2 into root 2 2 ஆகிடும் minus root 2. இது 2 minus 1 1. அப்போ 1 by 2னு வரும். இப்போ 2 minus half 3 by 2. இப்போ 3 by 2 minus root 2. ஸோ I1 கண்டுபிடிச்சிருக்கோம், I2 கண்டுபிடிச்சிட்டோம். I is equal to I1 plus I2 ஆட் பண்ணால் root 2 minus 1 by 2 plus 3 by 2 minus root 2. 2 LCM எடுத்துக்கிறேன்.
2 minus root 2 by 2 வரும். எப்படி இங்கே minus 2 root 2 இருக்குது, இங்கே root 2 அப்போ minus root 2 வந்துடும். இது 3 minus 1 plus 2 வந்துடும். அப்போ 2 minus root 2 by 2. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். Change the order of integration in integral 0 to a integral y to a x by square root of x square plus y square dx dy. இதை ஆர்டரை சேஞ்ச் பண்ணி and then evaluate it. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கோம். நம்ம முதல்ல என்ன செக் பண்ணணும், இந்த கணக்கை இது எப்படி போடணும். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணணுன்னா என்ன அர்த்தம், லிமிட்ஸ் வையில் இருந்ததுன்னா இன்னர் லிமிட்ஸ், இதுக்கு பேர் இன்னர் லிமிட்ஸ் வையில் இருந்ததுன்னா எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். அது இங்கே கரெக்டாக இருக்குது. எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறமா தென் வில் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அதே மாதிரி அவுட்டர் லிமிட் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டில் தான் இருக்கணும். இது அவுட்டர் லிமிட், இது கான்ஸ்டண்ட்டில் தான் இருக்கணும். ஆக்சுவலாக டபுள் இன்டகிரேஷன்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தோட ப்ரொசீஜர். இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுன்னா என்னென்னா, இங்கே முதல்ல எக்ஸை பொறுத்து அப்புறமா ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த ஆர்டரை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸை பொறுத்து பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த லிமிட்ஸை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன், இது எக்ஸோட லிமிட்ஸு, இந்த இது வெளியே கொண்டு வந்தால் வேரியபிளில் வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கருவெல்லாம் பவுண்ட்ரியாக இருக்கிற ரீஜனை ஃபஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு, இதில் இவங்க எக்ஸை பொறுத்து ஸ்டெப் எடுத்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணுன்றதுனால ஸ்டெப்பை பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்க்கு எடுத்துட்டு அப்புறமா அதை அந்த ஸ்டெப்போட லிமிட்ஸ் எழுதி அந்த ஸ்டெப் எவ்வளோ வேரி ஆகுது எக்ஸ்லன்னு கண்டுபிடிச்சி இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் இந்த ப்ராப்ளத்தை போடுற மெத்தடு. இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. இங்கே என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், அப்பர் லிமிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்பர் லிமிட் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதான் கொடுத்துருக்கு. இங்கே பெருசாக கருவு எதுவும் இல்லை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. டைரெக்டாகவே தெரியும் எக்ஸ் ஏன்னா ஒய்யும் ஏ, அதனால் இந்த ரெண்டு லைன் தான் இன்டர்செக்ட் ஆகணும். எக்ஸ் ஏன்னா ஒய்யும் ஏ, அதனால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏக்கமா ஏ, அதனால் தேவையில்லை. அதை கிராஃப் போடும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஆக்சஸ் வரைஞ்சிட்டோம். ஸோ ஏ டு ஏ அப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது முதல்ல இந்த லைனை ட்ரா பண்ணணும். நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டோம். திருப்பி இங்கே இன்னொரு முறையும் சொல்கிறேன். நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற லைனை நிறைய தடவை ட்ரா பண்ணி சம்ஸ் போட்டுட்டோம். இருந்தாலும் இங்கேயும் சொல்கிறேன், என்ன பண்ணணும், ஒரு லைனை ட்ரா பண்ணுறதுக்கு 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் எனக்கு தேவை. 2 pairs ஆஃப் பாயிண்ட்ஸ் தேவை. இப்போ எக்ஸுக்கு நான் ஏ கொடுத்தேன்னா ஒய்யும் என்ன ஆகிடும், ஏன்னு வரும். அந்த ஏக்கமா ஏ இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் தான் ஏக்கமா ஏ. நான் எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டேன்னா ஒய்யோட வேல்யூவும் 0, 0,0 இங்கே இருக்குது. அப்போ நான் இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணேன்னா இதான் என்னோடய என்ன லைனு, திஸ் இஸ் மை லைன் y is equal to x. இப்படி தான் இந்த y is equal to xன்ற லைனை ட்ரா பண்ணணும். இதோ ட்ரா பண்ணிட்டோம். y is equal to x. அடுத்தது x is equal to a. இந்த வேல்யூ இங்கே x வந்து a. அப்போ த்ரூ அவுட் இந்த பாயிண்ட் இந்த லைன் ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ஏன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் x is equal to a. அதுக்கு அடுத்தது y equal to 0. x ஆக்சிஸில் y-யோட வேல்யூ 0, அதை இங்கே மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது y is equal to a. இந்த parallel to x axis வரும். இங்கே இந்த வேல்யூ a. அப்போ த்ரூ அவுட் திஸ் லைன் y is equal to a. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம கொடுத்துருக்கிற கருவெல்லாம் இங்கே வரைஞ்சிட்டோம். இப்போ என்னென்னா, இப்போது நமக்கு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி பவுண்டடாக இருக்கிற ரீஜன் என்னன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் இவ்வளோ ப்ராப்ளத்தில் எல்லாம் கரெக்டாக போட்டு இதுதான் ரீஜன் சொல்லியாச்சு. இப்போது சப்போஸ் இப்போ எனக்கு இங்கே வந்து 2 ரீஜன் இருக்குது. 2 ரீஜன், ஒன்று இதுவாக இருக்கலாம், இல்லைன்னா இதுவாக இருக்கலாம் பவுண்டடாக, இந்த 4மே இருக்கிற மாதிரி. அப்போ அது எதுன்றதை நம்ம செக் பண்ணி கரெக்டாக பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை நான்
ஃபஸ்ட் சப்போஸ் நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப்பை இப்படி எடுப்பேன். இப்படி நான் எடுத்துட்டேன்னா ஸ்டெப்பை நான் parallel to எக்ஸ் ஆக்சஸ் எடுக்கணும். ஏன்னா இங்கே கணக்கு எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்கு. எடுத்தேன்னா இங்கே எக்ஸோட லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா y ஆக்சஸில் 0ன்னு வருது, ஆனால் இங்கே yன்னு கொடுத்துருக்கு. அப்போது இது ரீஜன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் தப்பாக சூஸ் பண்ணால் கூட அங்கே வெரிஃபை பண்ணி ரீஜன் அது இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது இல்லாததுனால இதுதான் ரீஜனாக இருக்கணும், செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதையும் செக் பண்ணுவோம். ஸ்டெப்பு parallel to எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸோட லோயர் லிமிட்டில் வேல்யூ என்ன, இந்த லைனில் இருக்குது y. பாருங்கள் இங்கே y, x is equal to y கரெக்டாக இருக்குது. எக்ஸோட அப்பர் லிமிட்டில் x is equal to a அதுவும் இருக்குது. ஸ்டெப்பை நான் மூவ் பண்ணால் இங்கே yயோட வேல்யூ 0, இங்கே மேக்ஸிமம் y is equal to a அதுவும் இருக்குது. ஸோ இதுதான் ரீஜன். இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம். தப்பாக செலக்ட் பண்ணால் நமக்கு முன்னாடி இப்போ நான் பார்த்த மாதிரி அந்த லிமிட்ஸு சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி வரும். ஸோ அதனால் கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறோம். அப்படின்னா ஸ்டெப்பு இங்கே நான் parallel to எக்ஸ் ஆக்சஸ் எடுத்ததுனால ஃபஸ்ட்டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னா ஐ எம் கோயிங் டு டேக் ஸ்டெப் parallel to ஒய் ஆக்சஸ். ஸோ பை சேஞ்சிங் தி ஆர்டர்னா இந்த ஆர்டர் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்டெப்பை parallel to ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கணும். இங்கே எக்ஸில் கொடுத்துருக்கிறது மாற்றி நம்ம ஒய்க்கு ஃபஸ்ட் ஆர்டராக போடுறோம். இப்போது i is equal to டபுள் இன்டகரல். இங்கே ஒய்யோட லோயர் லிமிட்டில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, அப்பர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்குது எக்ஸு. ஸோ இன்னர் லிமிட்டில் 0 to எக்ஸு, அவுட்டர் லிமிட் எக்ஸ் வேரியஸ் ஃப்ரம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். எக்ஸ் இங்கே வந்து 0, இந்த இடத்துல வந்து a. ஸோ இட் இஸ் 0 to a அண்ட் 0 to எக்ஸ். எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் dy dx. இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணணும். இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறது பாருங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். இங்கே y டேர்ம் இருக்குது, அதனால் இதை டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால் நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது எப்படி பண்ணிக்கலாம், இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது ட்ரீட் எக்ஸ் ஆஸ் அ கான்ஸ்டன்ட். இங்கே ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், புட் எனக்கு ஸ்கொயர் ரூட் உள்ள ப்ளஸில் இருக்குது. நம்ம இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒய்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் டான் தீட்டான்னு கொடுக்குறேன். திஸ் இம்ப்ளைஸ் தட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dy இஸ் ஈக்குவல் டு ட்ரீட்டிங் எக்ஸ் அஸ் அ கான்ஸ்டன்ட். அதனால் எக்ஸ் அப்படியே இருக்கும். டான் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு வரும். ஸோ இப்போ லிமிட்ஸ் செக் பண்ணணும். வென் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்பர் லிமிட் y எக்ஸாக இருக்கும் பொழுது என்ன ஆகிடும், tan theta is equal to 1 வரும். அப்போ theta equal to tan inverse of 1 implies theta equal to pi by 4. When y is equal to 0, yக்கு 0 போட்டால் tan theta equal to 0ன்னு வந்துடும். அப்போ theta equal to tan inverse of 0 implies theta equal to 0. ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாற்றிட்டோம், i is equal to integral 0 to a integral 0 to pi by 4. எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் டான் ஸ்கொயர் தீட்டா, டிஒய்க்கு பதிலாக எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு வரும் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை நம்ம எழுதிப்போம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 0 to a இன்டெக்ரல் 0 to pi by 4 மேலே என்ன ஆகிடும், நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துடுங்க. அப்போ வெளியே எடுத்துட்டிங்கன்னா அது எக்ஸாக மாறிடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா டிஎக்ஸ்னு வரும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இன்டெக்ரல் 0 to a 0 to pi by 4 எக்ஸ் ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சப்ஸ்டியூஷனோட நோக்கமே அந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறது தான். அதனால தான் இந்த சப்ஸ்டியூஷனே கொடுத்தோம். ஸோ இன்ட்டு டி தீட்டா இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸை கேன்சல் ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் இன்டெக்ரல் 0 to a 0 to pi by 4 எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் தீட்டான்னு மாறிடும் இன்ட்டு டி தீட்டா டிஎக்ஸ். பாருங்கள், ஒரு சீக்கன் தீட்டாவை என்ன பண்ணிக்கலாம், இங்கே டினாமினேட்டரில் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும், மேலே ஒரு சீக்கன் தீட்டா போயிடும். ஸோ இன்டெக்ரல்
this is equal to integral 0 to a 0 to pi by 4 x secant theta d theta dx. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம். நமக்கு தெரியும் integral of secant theta, integral of secant theta க்கு ஃபார்முலா log of, இது 0 to a x அப்படி எழுதிக்கோங்க, log of secant theta plus tan theta limit 0 to pi by 4 அடுத்து dx. இப்போ லிமிட்ஸை அப்ளை பண்ணோம். integral 0 to a x log of secant pi by 4 plus tan pi by 4 minus log of secant 0 plus tan 0 into dx. நமக்கு தெரியும் integral 0 to a x log of secant pi by 4 ஓட வேல்யூ √2, tan pi by 4 1. So this is the answer. log of secant 0 ஓட வேல்யூ 1, tan 0 0 ஆயிடும் into dx. நமக்கு தெரியும் this is log 1, log 1 ஓட வேல்யூ வந்து 0. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், x into log of √2 plus 1 minus 0 into dx. ஏன்னா log 1 ஓட வேல்யூ 0. ஸோ இப்போ இதிலிருந்து இது வந்து இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், அதனால் இதை வெளியே எடுத்துடணும். log of square root of 2 plus 1 இதை வெளியே எடுத்துட்டோம்னா integral 0 to a x dxன்னு வரும். இது log of √2 plus 1 into இதை இன்டகிரேட் பண்ணால் x square by 2 limit 0 to a, அப்பர் லிமிட் மட்டும் வரும், ஏன்னா லோயர் லிமிட் 0 ஆகிடும். அப்போ a square by 2. இப்போ இதோட ஆன்சர் a square by 2 into log of √2 plus 1. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.